காஞ்சிபுரம்னா இதோ பட்டுக்காகவே காஞ்சிபுரம் நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து காஞ்சி காமாட்சியாக இருக்கட்டும், இதுவாக லைக் ரெண்டு பேருமே சுவாமி பக்தியிலேருந்து எல்லாமே ஒன்று தான், மருமகளும் மாமியாரோ. ஸோ அதனால் இந்த ஊர் ரொம்பவே எங்களுக்கு ஸ்பெஷல். அண்ட் இவ்வளோ நிறைஞ்சு வந்திருக்கீங்க, அது மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஈஸ்வரி, உங்க வாய்ஸை கேட்கறதுக்காக மக்கள் காத்துட்டு இருக்காங்க. கமான். வணக்கம் காஞ்சிபுரம் மக்களே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்து. டெம்பிள் இருக்கட்டும், ஊர் இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் காஞ்சிபுரம் வருது, ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லோரும் இந்த அளவுக்கு வந்து எங்களை அந்த ஒரு அன்பு பாசம் இருக்குல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படியே இப்போது ப்ளெஸ் பண்ணிகிட்டே இருங்க, எங்கள் கூடயே இருங்க. தேங்க்யூ. எனக்கு இப்போ கேள்வியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு வருத்தம். அழகை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? ஆமா, உங்க புருஷ் எங்க? இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னேன், அழகை படிக்கிறதுக்கு ஹாஸ்டலில் விட்டுருக்கேன். ஐயோ, அழகெல்லாம் படித்தா சத்யராஜ் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், இதுக்கு மேலே நீ படிச்சீன்னா இதுக்கு மேலே நீ படிக்கலைன்னா தாங்காதுன்னு சொல்லி அப்படி விட்டுட்டு வந்திருக்கேன். படிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, மக்கள் உங்ககிட்ட கேள்விகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கேள்வி, எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன ஆசைனா நல்ல மாமியார் வரணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் மாமியார் உங்களுக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒரு வீட்டுக்கு வந்தப்போ வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கும் இருக்கும், அப்படியே அவங்களே நம்ம அம்மா மாதிரி பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கும் இருக்கும். ஸோ ஐ ஆம் வெரி லக்கி ஆக்சுவலி. எனக்கு ஒரு நல்ல மாமியார் இந்த மாதிரி கிடைக்கிறது. மேக்ஸிமம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% இந்த மாதிரி மாமியார் கிடைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப கம்மி. பட் இந்த மாதிரி ஒரு மாமியார் வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கணும். ஸோ ஆனந்தராகம் பார்த்து அது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மருமக வேணும்ல. ஆமா ஆமா, மாமியாருங்களாம் கரெக்ட் தானே? அம்மாக்கெல்லாம் சொல்லுங்க. அவங்கள வீட்டில் வராம சொல்லிக்காம அங்கங்க வந்திருக்காங்க. ஆளுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ்ந்துக்கிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. தீக்குச்சி, இந்த மாதிரி இந்த காலத்துல ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றதே ஒரு கஷ்டம். எப்படி எல்லா ப்ராப்ளம்ஸ் இருந்தும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த குடும்பத்தை ஒன்னாவே வச்சிருக்க முடியுது உங்களால? ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே கூட்டு குடும்பம்னாலே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லார் ஃபேமிலிலையுமே வரும். ஆனால் அதை மீறி நம்மளோட தாட் ஒரு விஷயம், நம்ம கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது வந்து வசுந்தராவோட கனவு மட்டும் இல்லை, வசுந்தராவோட ஹஸ்பண்டோட கனவு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஒய்ஃபாக அந்த ஃபேமிலியை கொண்டு போகணும், அந்த எல்லாருமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதில் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நான் இல்லை, எனக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாருமே இருக்காங்க. அது வரைக்கும் நல்ல விதமாக நான் கொண்டு போவேன். என்னை மீறி யாரா போனா அப்போ இருக்கு. அவ்வளவுதாங்க. ஸ்வீட்டான மாமியார் ரொம்ப காரமா மாறிடுவாங்க. அப்புறம் தீக்குச்சி, சொல்லுங்க. உங்ககிட்ட தான் ஒரு கொஸ்டின். மக்கள் சூப்பரா கேட்டிருக்காங்க, தீக்குச்சின்னு பேர் வச்சிருக்கீங்களே, இல்ல வேற ஏதாவது பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு. எனக்கா இல்ல கட்டதுரை. கட்டதுரையா? ஆல்ரெடி கட்டம் சரியில்லைன்னு தெரியுது. இல்ல அதுலயும் வந்து வடிவேல் சார் அடி வாங்கிட்டே இருப்பாரு அந்த கேரக்டர்லயும். இதுலயும் நான் பாஸ்கெட் அடி வாங்கிட்டே இருப்பல, அது கொஞ்சம் ஸ்பேராச்சு கொஞ்சம் ஜெய்ஜாண்டிங்கா இருக்கு. சரி, இப்போ எப்போ கல்யாணம்? பாஸ்கிட்ட சொல்லி ஏதாவது பொண்ணு பார்க்க சொல்லலாம்ல? இல்லை, அவருக்கே இன்னும் சாந்திரி முகூர்த்தம் நடக்கலை, நிறைய பிரச்சனைகள் இருக்காரு. நடுவில் நான் கல்யாணம் பண்ண கேட்டு என்ன போட்டு அடிக்கிறதுக்கா, அதனால அது ஆகும்போது ஆகட்டும். நானும் வெளியே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ வேலைக்கு ட்ரை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த சந்தோஷத்தோடயே